Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஒரு குறுநாவல் என்று குறுநாவலின் பெயர் அன்றே அப்பொழுதே அந்த நிமிஷமே. அடப்பாவி, நீ நல்லா இருப்பியா? இப்படி வாய் கூசாம நெஞ்சு கொள்ளாம பொய் சொல்றிய, நீ எல்லாம் உருப்படுவியா? அவாடமா பொய் சொன்னா அங்கம் பூராவும் அங்குலங்குலமாக அழுகி நாரி கார்பரேஷன் குப்பை வண்டியில் தான் உன்னை அள்ளிட்டு போவாங்க. நான் கண்ணு மூடுறதுக்குள்ளே இது நடக்கத்தான் போகுது. உன் பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் பேதி வாரிட்டு போகட்டும். அந்த காலை நேரத்தில் திடீரென்று எழுந்த ஒரு பெண்ணின் கூக்குரல் சத்தத்தை கேட்டதும் டியூஷன் சொல்லிக்கிட்டு கொடுத்து கொண்டிருந்த ஐஸ்வர்யா திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தாள். புத்தகங்களை தள்ளி வைத்துவிட்டு எதிரே உட்கார்ந்திருந்த கல்பனாவை கேட்டான். யாருது சத்தம் போடுறது? தெரியல மிஸ், பக்கத்து பங்களா இருந்து சத்தம் வருது. ஐஸ்வர்யா எழுந்து போய் மாடி ஜன்னல் கதவை திறந்து பார்வையை வெளியே போட்டான். எதிர் பங்களாவின் விஸ்தாரமான போர்ட்டிகோ பரப்பு தெரிந்தது. கேரட் நிற மாருதி காருக்கு பக்கத்தில் டென்னிஸ் ராக்கெட்டை கழற்றியபடி அந்த இளைஞன் அலட்சியமாக நின்றிருக்க, அவனுக்கு கொஞ்சம் தள்ளி கூந்தல் அவிழ்ந்த நிலையில் ஒரு பெண் ஆக்ரோஷமாக தெரிந்தாள். கர்ப்பிணி பெண், வயிறு பம்மலாய் தெரிந்தது, மார்புகள் ஆவேசமாய் மூச்சிரைத்தது. அந்த இளைஞன் டென்னிஸ் ராக்கெட்டை ஆட்டி அமர்த்தலாய் சொன்னான். இந்த பாரு, காலங்காத்தால் இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருந்தால் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். மரியாதையாக வெளியே போயிரு. நான் போக மாட்டேன். என் புருஷன் 10 வருஷமாக உங்கள் பங்களாவில் நாய் மாதிரி உழைச்சாரு. அவர் மேலே அநியாயமாக திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் கையில் பிடிச்சி கொடுத்துருக்கே, நீ உருப்பிடுவியா? திருடினவன் புருஷனை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம ராஜ மரியாதையோட ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்களா? அந்த அங்காளம்ம சாமி மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், என் புருஷன் திடீர்க்க மாட்டார். வெத்தலை பார்க்க போடாது கெட்ட பழக்கம்னு சொல்கிற, போடுறதே கெட்ட பழக்கம்னு சொல்கிற என் புருஷனை திருடுவார். உன் புருஷன் திருடினா இல்லைங்கிறத போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கப்பா. டென்னிஸ் ராக்கெட் வைத்திருந்த இளைஞன் பேசிக்கொண்டே காரின் டிரைவிங் சீட்டை நோக்கி போக அந்த பெண் விருட்டென்று நகர்ந்து அவனுக்கு முன்பாய் போய் நின்றால் தலைமுடியை முடிந்து கொண்டாள். உன்னை நான் போக விட மாட்டேன். என் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டா வயிற்றுல பிள்ளையோடு இருக்கிறேன்னா பொழப்புக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போ. அந்த இளைஞன் திரும்பி நின்று பங்களாவின் உட்பக்கம் பார்த்து குரல் கொடுத்தான். டேட், நீங்கள் கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? இந்த பொம்பளை என்னை போக விட மாட்டேங்கிறா. அடுத்த நிமிஷம் அபாரமான உயரத்தில் கையில் விரித்த பேப்பரோடு கண்ணாடி அணிந்த அந்த வழுக்கை தலை மனிதர் வெளிப்பட்டார். முகத்தில் கோபம் தத்தளித்தது. மரியாதை வெளியே போயிடு. புள்ளத்தாச்சின்னு பார்க்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். என்னது, கழுத்தை பிடிச்சி தள்ளுவியா? தள்ளு பார்க்கலாம். நீ ஆம்பளை இருந்த மேலே கை வை பார்க்கலாம். அவள் சேலை தலைப்பை வரிந்து கட்டிக்கொண்டு வழுக்கை தலை மனிதரை உக்கிரமாக பார்த்தாள். அவர் பேப்பரை வீசி எறிந்து விட்டு புன்னகைத்தார். என் வீட்டில் எச்சி சோறு சாப்பிட்ட உனக்கு இவ்வளோ துணிச்சல் இருந்தா சோறு போட்ட எனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கா? உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்காக உன் மேலே நான் கையை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் வீட்டு நாயே அந்த வேலையை செய்யும் என்ன என்று சொன்னவர் தோட்டத்து பக்கமாக திரும்பி நின்று குரல் கொடுத்தார். டேய் மருதமுத்து! தோட்டத்தின் மத்தியிலிருந்து முண்டாசு கட்டின ஒரு ஆள் வேக வேகமாக ஓடி வந்தான். ஐயா, டாமியை அவுத்து விடுறா. சரிங்க. அவன் நகர எதிர் பங்களா ஜன்னல் நின்று பார்த்து கொண்டிருந்த ஐஸ்வர்யாவுக்கு ரத்தம் லேசாய் சூடேறியது. இன்னொரு மிருகத்தனமான எண்ணம். கர்ப்பிணி பொண்ணு மேலே நாயை ஏவி விட போகிறானே. கல்பனா, என்ன மிஸ், இந்த கணக்கை போட்டு பார்த்துட்டு நான் இப்போ வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே மாடிப்படிகளில் தடதடுத்து கீழே வந்தாள். கல்பனாவின் அம்மா சமையல் அறையிலிருந்து எதிர்பட்டு வந்தாள். என்ன டீச்சர், அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? பக்கத்து பங்களாவில் ஒரு குழப்பம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு கல்பனாவின் அம்மாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் விறுவிறுவென்று வெளியே நடந்தாள். அந்த குறுகலான ரோட்டை கடந்து காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனபோது தோட்ட ஆள் மருதமுத்துவின் கையில் அந்த அல்சேஷன் நாய் திமிரியபடி குறைத்து கொண்டிருந்தது. மரியாதையாக போயிட, இந்த நாயை விட்டால் போதும் உன்னோட உடம்புல சேலையே இருக்காது, நாராக பிஞ்சிரும். கையில் ராக்கெட் வைத்திருந்த இளைஞன் கோபமான குரலில் சொல்லிக் கொண்டிருக்க ஐஸ்வர்யா குரல் கொடுத்தாள். மிஸ்டர்! வழுக்கை தலை மனிதரும் அந்த இளைஞனும் திரும்பினார்கள். ஐஸ்வர்யா வேகமாக வந்து அவர்கள் முன்னால் நின்றான். ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு இது நல்லா இருக்கா? யாரா இந்த பொண்ணு? வழுக்கை தலை கேட்டது. மோகன் அவளை பார்த்து கொண்டே சொன்னான். எதிர் வீட்டு பொண்ணுக்கு டியூஷன் எடுக்க ஒரு டீச்சரு, பேர் ஐஸ்வர்யா. டீச்சரா? நீ எதுக்கும் இங்கே வந்திருக்க? அவர் கேட்டுக்கொண்டே போர்ட்டிகோ படி நின்று கீழே இறங்கி வந்தான். எதிர் வீட்டு பங்களாலேருந்து 10 நிமிஷமாக நானும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணை நாயை விட்டு துரத்த நினைக்கிறீங்களே நீங்கள்? உங்களுக்கு இருதயம் என்ன கல்லா? அந்த பெண் சேலை தலைப்பை மூக்கை சிந்தி விட்டு சொன்னான். அப்படி கேளுதாயி. இளைஞன் ஐஸ்வர்யாவை நேரிட்டான். டீச்சர்,
உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயம். இவளோட புருஷன் எங்கள் பீரோவிலேருந்து பணத்தை திருடிட்டான். நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கல, ஆனால் அவன் தான் திருடியிருப்பான். அந்த சமயத்தில் பங்களாவில் அவனை தவிர வேறு யாருமே இல்லை. டேய் மோகன், நம்ம வீட்டை விவகாரத்தை அந்த பொண்ணுக்கிட்ட ஏன்டா அனாவசியம் சொல்லிகிட்டு இருக்கேன்? நான் அவுத்து விட்டு 2 பேரையும் துரத்துறேன். ரோட்டில் போகிறவங்களாம் நியாயம் கேட்க வந்துட்டானுங்க. சார், கொஞ்சம் மரியாதையை பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை? இவளுக்காக நீ பறிஞ்சு விட்டு வர்ற? இவளுக்காக நீ என்ன சக்களத்தியா? பேசாமல் உன்னோட வேலையை பார்த்துட்டு போயிடுவியா? இதுதான் சார் என்னோடய வேலை. என் கண் முன்னாடி எந்த அராஜகம் நடந்தாலும் சரி, அன்றைக்கே அப்போதே அந்த நிமிஷமே கண்டிப்பேன். எங்க கண்டி பார்க்கலாமே. மருதமுத்து, நாய் விடுற, அது எவ மேலே பாயுதுன்னு பார்க்கலாமே. மருதமுத்து நாயை பட்டை நின்றும் அவிழ்த்து விட்டான். கர்ப்பிணி பெண்ணை பார்த்து திமிரிக் கொண்டிருந்த டாமி ரப்பர் பந்து மாதிரி எகிரி அவள் மீது பாய்ந்தது. ஐயோ அம்மா! அந்த பெண் வயிற்றை தூக்கி கொண்டு காம்பவுண்ட் கேட்டை நோக்கி ஓட ஐஸ்வர்யா சுற்றுமுற்றும் பார்த்தாள். தோட்ட வேலை உபயோகத்திற்காக லான் அருகே கிடந்த அந்த மண்வெட்டி அவளுடைய கண்ணில் பட 2 எட்டில் அதை எடுத்துக்கொண்டு நாயின் பின்னால் பாய்ந்தாள். நாய் கடித்து குதிரையிட மூர்க்கத்தோடு ஆவேசமாய் கர்ப்பிணி பெண்ணை துரத்த ஐஸ்வர்யா மண்வெட்டியோடு ஓடினாள். லல் லல்! நாய் குறைத்து பற்களை காட்டி உருமியது. ஐஸ்வர்யா நாயை பின்பக்கமாய் நெருங்கி அதன் முதுகில் மண்வெட்டியால் ஒரு கொத்து கொத்தினாள். பண் என்று அவலமாக வீறிட்டு நாய் திரும்பி ஐஸ்வர்யாவின் மேல் பாய அதன் முகத்தை மறுபடியும் நச்சென்று மண்வெட்டியால் ஒரு ஏந்தினாள். மூக்கிலும் வாயிலும் இரத்த பிரவாகமாய் அடிபட்ட நாய் அப்படியே சுருண்டு மல்லாந்து ரத்தம் கெட்டியாய் கொட்டியது. அப்பா, அந்த டீச்சர் பொண்ணு டாமியை கொன்னுட்டா! மோகன் வீறிட்டு கத்தினான். போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் வைகுந்த் எதிரே நின்றிருந்த ஐஸ்வர்யா ஏறிட்டார். பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. என்ன வேலை பார்க்குற? சுந்தராபுரம் ஹைஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். ஆசிரியர் தொழில் பார்க்குற நீ எவ்வளோ இன்டீசெண்டாக நடந்துக்கலாமா? இன்ஸ்பெக்டர், இன்டீசெண்டாக நடந்தது நான் இல்லை, இவங்க தான். ஒரு கர்ப்பிணி பெண்ணை நாயை விட்டு துரத்துனது எந்த டீசென்சியில் சேர்த்தி? அதுக்காக நாயை அடித்து கொண்டுடுறதா? அந்த நாயை அடித்து கொள்ளணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை சார். தற்காப்புக்காகவும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் நாயை மண்வெட்டியில் அடித்து துரத்த நினச்சேன். அடி பலமாக பட்டுறதால செத்துருச்சு. நான் என்ன பண்ண முடியும்? இன்ஸ்பெக்டர் வைகுண்ட் நாற்காலில் சாய்ந்து உட்கார்ந்திருக்க அந்த வாழ்க்கை தலை மனிதரிடம் திரும்பினார். என்ன சார், கர்ப்பிணி பெண்ணை நாயை விட்டு துரத்தலாமா நீங்கள்? நீங்களும் ரொம்ப ப்ரூட்டலாக தான் நடந்திருக்கீங்க. பக்கத்து நாற்காலில் உட்கார்ந்து மோகன் குறுக்கிட்டார். டாமி கடிக்காது சார், கடிக்கிற மாதிரி பாவலா பண்ணும், அவ்வளோதான். ஐஸ்வர்யா ஆத்திரமாய் குறுக்கிட்டாள். நாய் வளர்க்குறவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் சார். அந்த நாயோட ஆக்ரோஷத்தை நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த சூழ்நிலையுடைய பயங்கரம் புரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணை நீங்கள் உயிரோடு பார்த்துருக்க முடியாது சார். இன்ஸ்பெக்டர் அந்த கர்ப்பிணி பெண்ணை திரும்பி பார்த்தார். பம்மிய வயிற்றோடு சுவருக்கு சாய்ந்து உட்கார்ந்திருந்து அவளை கூப்பிட்டார். தா, அப்படி எந்திரிச்சு வா. அந்த பெண் மிரண்டு கொண்டே வந்தாள். பேர் என்ன? பொன்னிங்க. எங்கே கூடியிருக்க? சங்கரன் பள்ளத்தில் குடிசை போட்டுட்டு இருக்கவங்க. இவர் மேலே நாயை அவுத்து விட்டாரா? ஆமாங்க, இந்த பொண்ணு மாத்திரமே வராமல் இருந்தால் அந்த நாய் என்னை குதிரை போட்டிருக்கோம். இன்ஸ்பெக்டர் வாழ்க்கை தலை மனிதரிடம் திரும்பினார். மிஸ்டர் கிருஷ்ணராஜ, ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா சொல்லி கூட்டி போனார். அறையின் மூலையில் நெருங்கினதும் நின்று கொண்டார். நாய் செத்து போன விவகாரத்தை பெருசுப்படுத்தாமல் விட்டுறது ரொம்ப நல்லது மிஸ்டர் கிருஷ்ணராஜ். அவர் திகைப்பை பார்த்தார். இன்ஸ்பெக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த நாய் ஒரு உயர்தரமான ஜாதி, அதனோட விலை 2000 ரூபா. ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி நான் அதை வளர்த்துட்டு இருந்தேன். சென்டிமெண்டலாக நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லிக்கலாம் கிருஷ்ணராஜ், ஆனால் ஒரு கர்ப்பிணி பொண்ணை நாயை விட்டு துரத்திருக்கீங்க. அது அந்த டீச்சர் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு செமத்தியான பாயிண்ட்டு. அவள் கேஸ் போட்டால் தீர்ப்பு உங்களுக்கு பாதகமாக, ஜாமீன் ஃபைன் கட்ட முடியாமலாம். தன்னோட உயிருக்கு ஆபத்து வர்ற பட்சத்தில் எதிரியை தாக்க சட்டமே இடம் கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு ஐஸ்வர்யா திட்டம் போட்டு உங்கள் நாயை கொல்லலை, ஒரு கர்ப்பிணி பொண்ணை காப்பாற்றத்தான் அதனோட உயிரை போக்கியிருக்கா. கிருஷ்ணராஜ் ஆத்திரமாக வழுக்கையை தேய்த்து கொண்டான். அவன் மேலே ஏதாவது ஒரு வகையில் கேஸை புக் பண்ணும் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் தன் கிருதாவை கீறிக்கொண்டே கேட்டார். சம்பவம் நடக்கும்போது எத்தனை பேர் ஐ விட்னஸாக அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சாரி, எதுவுமே பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு போயிடுறது உத்தமம். வாங்க. மறுபடியும் மேஜைக்கு கூட்டி வந்தார். கைகளை மார்புக்கு கட்டி கொண்டு அலட்சியமாக நின்றிருந்த ஐஸ்வர்யாவிடம் வந்தார். பாருமா, 2000 ரூபாய் பெருமானம் உள்ள நாயை நீ அடித்து கொண்டது சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் பெரியவர்கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்தி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது இது மாதிரியான அராஜகத்தை பண்ணாமல் நடந்துக்க. அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு கிளம்ப. இன்ஸ்பெக்டர் வைகுந்த் பேச பேச ஐஸ்வர்யா புன்னகைத்தாள். மார்புக்கு கட்டியிருந்த கைகளை கட்டி மேஜையின் மேல் ஊன்றிக்கொண்டான். என்ன இன்ஸ்பெக்டர் சார் சொல்கிறீங்க? என் மேலே அவர் கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறாரா? ஆமாம்,
ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இன்ஸ்பெக்டர் வைகுண்ட் கோபமாக என்ன கொடுத்தார். அவர் மேலே நீ கம்ப்ளைண்ட் தர போறியா? ஆமாம். என்னன்னு? ஆதரவில்லாத ஒரு ஏழை பெண்ணை, அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை நாயை விட்டு ஏவி மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணதா மிஸ்டர் கிருஷ்ணராஜ் மேலேயும் அவரோட சன் மோகன் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் தரப்போகிறேன். குட், யூ கிவ் மீ அ பேப்பர் அண்ட் பென் ப்ளீஸ். கிருஷ்ணராஜ் குறுக்கிட்டு சொன்னார். இந்த விவகாரத்தை இதோட விட்டுறது உனக்கு நல்லது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கஷ்டப்படுறது நீ தான். கஷ்டப்பட போகிறது நான் இல்லை, நீங்கள் தான். இன்ஸ்பெக்டர் ஒரு பேப்பர் தரீங்களா? இன்ஸ்பெக்டர் வைகுந்த் எரிச்சலாய் மேஜர் டிராயரை திறந்து அரசாங்க வாசனை அடிக்கும் அந்த மட்டமான சாணி பேப்பரை எடுத்து நீட்டினார். தொடரும்.